ओम नमो भगवते वासुदेवाय। 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 नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवते उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। मूकां करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातं वन्दे श्रीगुरुं दीनतारिणम्। परमानन्दमाधवा श्री चैतन्य ईश्वराय कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरु। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रिये। कृष्णवर्णं त्रिषा कृष्णं सांगोपांगस्य पार्षदं यज्ञैर्संकीर्तनप्रायैर् यजन्त हि सुमेधसः। नाम चिंतामणि कृष्ण चैतन्य रस विग्रह पूर्णशुद्धो नित्यमुक्तो अभिन्नत्वं नाम नामिने। कृतये ध्यायतो विष्णुं त्रेतायां यजतो मकै द्वापरे परिचर्यायां कलितत्संकीर्तनम्। ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். ஸோ சில நாட்களாக நம்ம மகாபிரபுவோட சைத்தன்ய மகாபிரபுவோட அவதாரத்தை பற்றி நம்ம சர்ச்சை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நேற்று மகாபிரபுவோட தோன்ற தினம் நம்ம செலிப்ரேட் பண்ணோம். ஸோ ரொம்ப எல்லா இடத்துலையும் நம்ம ஹரே கிருஷ்ணா கோயிலில் ரொம்ப பிரமாதமாக ரொம்ப அற்புதமாக ஆச்சரியமாக பக்தர்கள் எல்லாமே பகவான் சைத்தன்ய மகாபிரபுக்கிட்ட வேண்டுதல் பண்ணிட்டாங்க. ஸோ சைத்தன்ய மகாபிரபுக்கிட்ட யார் ஒருத்தர் மகாபிரபுக்கிட்ட வேண்டுதல் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஒரு வேண்டுதல் சீக்கிரமாக அது நிறைவேற்றி சைத்தன்ய மகாபிரபு. எந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ சைத்தன்ய மகாபிரபு ஏன்னா ரொம்ப கருணவல் பரம கருண தயா சொல்கிறாரு சைத்தன்ய மகாபிரபுக்கு. சைத்தன்ய மகாபிரபு அவர் அவதாரமானு நம்ம சொல்ல முடியாது. நம்ம பேசிக்கிட்டோம். பகவான் சாக்ஷாத் கிருஷ்ணரே அந்த மகாபிரபுவோட அவதாரத்தை எடுத்தார். அந்த மகாபிரபுவை அந்த காரணங்களை கூட நம்ம டிஸ்கஷன் பண்ணோம். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான லீலைகளை நம்ம பார்க்க போகிறோம். சைத்தன்ய மகாபிரபு வந்த உத்தேசத்தை நம்ம பார்த்தோம். ஸோ மகாபிரபுவோட முக்கியமான உத்தேசம் கிருஷ்ணர் கூட என்ன சொல்கிறேன்னா பகவத்கீதையில்
எனக்கு சரணடைஞ்சால் தான் நீ என்கிட்ட வாங்க எங்ககிட்ட வர முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் சரணடைகிறதுக்கு வந்து அது ஒரு சரளமான ஒரு சாதனை கிடையாது. சரணடையணும்னா நம்ம நிறைய முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்குது. எப்படின்னா சரணாகதிக்கு நீங்கள் பக்திவினோத் தாக்கூர் மகாராஜ், ஸ்ரீல பக்திவினோத் தாக்கூர் மகாராஜ் வந்து ஒரு பாடல் பாட்டிருக்காரு சரணாகத்தின்னு சொல்லி. அந்த சரணாகதியில் என்ன சொல்கிறாருன்னா, பகவானுக்கு பக்தி தொண்டுக்கு வந்து சாதகமாக இருக்கிறத மட்டும்தான் நீங்கள் ஏற்றிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. மற்றது எதுவுமே நீங்கள் ஏற்றுக்கக்கூடாதுன்றது ஸ்ரீல பக்திவினோத் தாக்கூர் மகாராஜோட கருத்து. அது மட்டும் இல்லை, நூல்கள் எல்லா நூல்களையும் உபனிஷத்துலேயும் புராணத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு அந்த மாதிரி. அப்போது பகவானுக்கும் பக்திக்கு அசாதகமாக இருக்கிறது எது இருக்கோ அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கக்கூடாதுன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனிதிங் விச் இஸ் ஃபேவரபிள் டு கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ் யூ ஹாவ் டு அக்செப்ட் இட். எனிதிங் விச் இஸ் அன்ஃபேவரபிள் டு கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ் யூ ஹாவ் டு ஜஸ்ட் ரிஜெக்ட் இட். அது எதாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. ஸோ மகாபிரபு அந்த சரணாகதியில் வந்து கிருஷ்ணர் வந்து எனக்கு சரண் அடைஞ்சாதான் எங்ககிட்ட வர முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த ஸ்லோகாவில் சொல்லியிருக்காங்க? அது லாஸ்ட் ஸ்லோகாவில் 18வது அத்தியாயத்தில் 66வது ஸ்லோகாவில் ரிப்பீட் பண்ணுங்க. சர்வதர்மான் பரித்யாஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அஹம் தம் சர்வ பாபேப்யோ மோக்ஷயிசாமி மா சுச்சஹ. பகவான் என்ன சொல்றாருன்னா, இங்க எல்லாமே விட்டு எனக்கு சரணடைக்க சொல்றாங்க. சர்வதர்மான் பரித்யாஜ்யா, நீங்கள் எந்தெந்த செயல்களை செய்கிறீங்களோ எல்லா செயல்களும் நீங்கள் என்ன செய்யணும்? எல்லாமே நீங்கள் யூ ஹேவ் டு கிவ் அப் எவ்ரிதிங். எல்லாமே விட்டுற சொல்கிறாங்க, துறவு பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? மாமேகம்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தான் நீங்கள் சரணடையணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் சரணடைஞ்ச என்னாகும்? அகம் தம் சர்வ பாப்பேபியோ. சர்வ பாப்பேபியோனா எதுக்கு அந்த சர்வான்னு சொல்லி அந்த பதத்தை அந்த சொன்னாருன்னா, நீங்கள் என்னென்ன பாவங்கள் செஞ்சுருக்கீங்களோ தெரியாது. பல பிறவைகளை நம்ம செஞ்சுருப்போம். நம்ம நிறைய பிறவைகளை வந்து மனிதனாக இருக்கமோ, இல்லை மிருகமாக இருப்போமோ, இல்லை பக்ஷியாக இருப்போமோ, எந்த நம்ம பிறவி எடுத்துருக்கோன்றது நம்மளுக்கே தெரியாது இல்லைங்களா? ஸோ பல பிறவைகளை பல பாவங்களை நம்ம செஞ்சுருப்போம். ஸோ அந்த பாவங்களை எல்லாமே நான் நீக்கி விட்டுறேன்றாரு. அகம் தம் சர்வ பாபேபியோ. இப்போது மோக்ஷயிசாமி, அப்போது அந்த பாவங்களை எல்லாமே உங்களை பாவம் இல்லாமல் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுறேன்? நான் உங்களுக்கு மோட்சத்தை கொடுத்துட்றேன்னு சொல்கிறாரு. ஆனால் இது ரொம்ப ஒரு கடினமான ஒரு தபஸை நம்ம பண்ணால் தான் நம்ம வந்து பகவானுக்கு சரணடைஞ்ச முடியும். ஸோ ஃபஸ்ட்டு சரணாகதி என்ன சொல்கிறாங்க? பகவானுக்கு பக்திக்கு சாதகமாக இருக்கிறது மட்டும்தான் ஏற்றிக்கணும் சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பக்திக்கு அசாதகமாக இருக்கிறது வந்து நீங்கள் ஏற்றிக்கக்கூடாதுன்றது சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு சரணாகதி. ரெண்டாவது, யார் மேலேயும் நீங்கள் ஆதரப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என் மேலே தான் நீங்கள் ஆதரப்பட்டிருக்கணும், நான் தான் உங்களுக்கு எல்லாமே மூலம் சொல்கிறாங்க. ஒரு ஸ்லோகா கிருஷ்ணரே சொல்கிறார் ஒரு அத்தியாயத்தில் பகவத்கீதையில், சர்வ துக்கானின்னு சொல்லி ஒரு ஸ்லோகா வருது. அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்லோகாவில் உங்களுக்கு துன்பமே வந்தால் கூட உங்களுக்கு பரவாயில்ல, அதுக்கு நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. உங்கள் துக்கங்களுக்கு எல்லாமே உங்கள் துன்பங்கள் எல்லாமே நான் வந்து என்ன பண்ணுறேன்? அதை வந்து துன்பம் இல்லாமல் நான் பண்ணிடுறேன்னு சொல்கிறாரு, எனக்கு நீங்கள் சரணடைஞ்சா. ஆனால் இங்கே சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுறாருன்னா, ஏன்னா இது மகாபிரபுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு, இந்த மாதிரி ஒரு கட்டோரமான ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சாதனை பண்ணுறதுக்கு வந்து மக்களால் முடியாதுன்றது அவங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிடுச்சு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அன்றைக்கி லாஸ்ட் கிளாஸில். அத்வைதா பிரபு வந்து விஷ்ணுவோட அவதாரம் இருந்தாலும் அவர் வந்து இந்த நவதீப மண்டலில் வந்து எல்லாருக்குமே இந்த பக்தி தொண்டு கொடுக்குறதுக்காக முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சியில் என்னாச்சுன்னா அவரால் முடியல. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், அந்த காரணம் கூட உங்களுக்கு சொன்னேன். அவர் வந்து விஷ்ணுவாக இருக்கிறதுனால, விஷ்ணுவோட அவதாரமாக எடுத்ததுனால தோணுனதுனால அவர் எல்லாரையும் என்ன பண்ணுவார்? சமதர்ஷனமாக பார்ப்பார். 5வது அத்தியாயத்தில் 17-18 ஸ்லோகாவில் சொல்கிறாங்க. 17, 19, 3 ஏதோ ஒரு ஸ்லோகாவில் சொல்கிறாங்க. தத்விதி பிரணிபாத்தேன ஆசல வித்யா வினயா சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ சொபா கேச்சா பண்டிதா சமதர்ஷனா. ஒரு பண்டிதராக இருக்கிறவர் என்ன பண்ணுவார்னா, வித்யா வினயா எல்லா கல்வியும் அவருக்கு அடைஞ்சிருப்பாங்க, ரொம்ப வினயமாகவும் இருப்பாங்க. வித்யா வினயா. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு யானை, ஒரு பண்டிதர்,
ஒரு நாய், அதுக்கப்புறம் ஒரு செண்டாளன், இவங்கள எல்லாரையும் நான் எப்படி பார்ப்பேன்னா சமதர்ஷனமாக பார்ப்பேன்னு சொல்கிறாங்க. பண்டித்தனால தான் மட்ட முடியும், பண்டித்தனால தான் அந்த அந்த தகுதி அவருக்கு மட்டும்தான் இருக்குது. இவங்க எல்லாரையும் நான் சமமாக பார்ப்பேன். யார் விஷ்ணுவாக தோன்றதுனால அவங்க என்ன பார்க்குறாங்க, அந்த விஷ்ணு வந்து சமமாக பார்க்குறது தான் அவரோட நிலை. ஆனால் இங்கே பகவான் கிருஷ்ணராக வரும்போது என்ன சொல்கிறாரு, கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரையும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சமமாக நான் பார்க்குறேன். நான் எல்லாருக்குமே என் கண்ணுக்கு என் திருஷ்டிக்கு வந்து எல்லாருமே சமானமாக தான் இருப்பாங்க. அதுக்கு ஆனால் நான் பக்தர்களுக்கு மட்டும் என்ன பண்ணுறேன், நான் கொஞ்சம் ஸ்பெஷல் மெர்சி நான் கொடுப்பேன். அவங்களுக்கு வந்து ஒரு விசேஷமான கருணையை நான் கொடுக்க போகிறேன் நான் அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர். ஏன்னா அது விஷ்ணுவால் முடியாது. ஏன் முடியாதுன்னா அவர் வந்து சமமாக பார்க்குற ஒரு நேச்சர் அவங்களுக்கு, அந்த இயற்கை தான் அவங்ககிட்ட தான் இருக்குது. ஆனால் கிருஷ்ணராக வரும்போது என்ன செய்கிறார், அவர் எல்லாரையும் சமமாக தான் அவரும் பார்க்குறாரு. ஆனால் பக்தர்களை மட்டும் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஸ்பெஷல் மெர்சியை காமிப்பாங்க, ஒரு விசேஷமான கருணையை காமிப்பாங்க பக்தர்களுக்கு. இங்கே சைத்தன்யமாக ஆனால் இதெல்லாம் சொல்லிட்டு கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, கடைசியில் சொல்லிட்டு போயிட்டார், எனக்கு நீங்கள் சரண்டர் ஆனால் தான் நான் இந்த மாதிரி ஸ்பெஷல் மெர்சி காமிக்கிறேன்னு சொல்கிறார். பக்தர்கள் மட்டும்தான். பக்தியாமாம் அபிஜானாதி யாவாம் எஸ்வி தத்துவதா சொல்கிறாங்க. பக்தனாக இருந்தால் தான் நீ வந்து என்னை புரிஞ்சிக்க முடியும், பக்தனாக இருந்தால் தான் நீ வந்து என்னை வந்து புகழ முடியும், பக்தனாக இருந்தால் தான் நீ என்னோட நாமத்தை நீ சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் என்ன வேணும், நீங்கள் பக்தர் ஆகணும், பக்தர் ஆனால் தான் அது வந்து என்ன புரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறாரு. பக்தர் ஆகாமல் நம்ம ஒன்று என்ன பண்ண முடியும், பகவானை புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அவரை பற்றி நம்ம கேட்கணும். இப்போ ஒருத்தரை பற்றி நம்ம வந்து புகழணும், அவரை பற்றி நம்ம பேசணும்னா, இப்போது ஒரு ஸ்கூல்லையோ ஒரு காலேஜ்லையோ ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராமில் வந்து ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அந்த டாபிக் பற்றி நம்ம பேசணும்னா என்ன செய்யணும், உடனே நம்ம என்ன செய்வோம், எல்லாமே நோண்டுவோம் எங்கெங்கே இருக்குது அவரோட இன்ஃபர்மேஷன் சொல்லி அதெல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு எல்லாம் ஒரு எஸ்ஸே எழுதுவோம். எஸ்ஸே எழுதிட்டு டைம் பார்த்துட்டு இவ்வளோ அதை சமரைஸ் பண்ணிடுவோம். சமரைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், அவரை பற்றி நம்ம வந்து புகழ்ந்து பாடிட்டே இருப்போம், குணகானம் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த குணகானம் பண்ணும்போது என்ன ஆகுது, அவரை பற்றி நம்ம பேசுகிறோம், அவரை பற்றி நம்ம சர்ச்சை பண்ணுவோம். அப்போ என்ன ஆகுது, பண்ண நாளைக்கு அவர் மேலே நம்மளுக்கு ஆசை வருது. அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், சைத்தன்ய மகாபிரபு வந்து 3 பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு. யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? 3 முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. ஜீவதயா, சத்சாங்கித்யம், வைஷ்ணவ சேவா. இந்த 3 மட்டும் ரொம்ப விசேஷமாக நம்ம வந்து கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு அவசரம் இருக்குது. ஜீவன்கள் மேலே தய காமிக்கணும். ஏன்னா ஒரு பக்தர் வந்து அவரை வந்து நம்ம என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, கீழ்மட்டமாக அவரை பார்க்கக்கூடாது. என்னடா நம்ம மட்டும்தான் பக்தர்கள், நம்ம தான் சேன் பண்ணுறோம், நம்ம தான் வந்து சத்சங்கம் இல்லை பங்கெடுத்துக்கிறோம், அவங்க எதுவுமே பண்ணுறதில்ல, அந்த மாதிரி ஒரு உத்தேசம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. இவங்களை எப்படியாவது நம்ம வந்து இந்த பக்திக்கு கொண்டு வரணும், இந்த சத்சங்கத்துக்கு கொண்டு வரணும். நான் அடையிற அந்த சந்தோஷத்தையும், அந்த சாஸ்வதமான ஒரு சந்தோஷத்தையும், அந்த ஆனந்தத்தையும் அவங்களுக்கு நான் கொடுக்கணுன்ற ஒரு முயற்சி தான் நம்ம பண்ணணுமே தவிர, அவங்கள மேலே நம்ம வந்து குறை சொல்லிட்டு இருந்தால் என்ன ஆகும், அது அந்த ஜீவன் மேலே அந்த தயா இல்லாமல் போயிடும் நம்மளுக்கு. அதனால தான் இந்த 4 ரெகுலேட்டரி பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க பிரபுபாதர். இந்த 1 ஆஃப் த ரெகுலேட்டரி பிரின்சிபல்ஸ் அதான், தயா காமிக்கிறது, மற்றவங்க மேலே மெர்சி காமிக்கிறது, கருணை காமிக்கிறது. அந்த கருணை காமிக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து அந்த இது வரும், அந்த என்ன சொல்கிறது, இயற்கையாக அந்த தயா வந்துடும் நம்மளுக்கு. ஐயோ இவன் இவ்வளோ கஷ்டப்படுறானே பாவம், இவனை எப்படியாவது காப்பாற்றணுமே, அந்த ஜீவதயா சொல்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. அந்த வந்து நீங்கள் தயா காமிக்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சத்சாங்கித்யம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய என்ன சொல்கிறது சாதனை மாதிரி. இது எல்லாமே விட்டு நீங்கள் எல்லாமே இப்போ நம்ம எல்லாமே வந்திருக்கோம். எதுக்காக? அவரை குணகானம் பண்ணுறது, வேணுகோபால சாமியை குணகானம் பண்ணுறதுக்காக, அவரை பற்றி நம்ம பேசுகிறதுக்காக, அவங்க பக்தர்களை வந்து நம்ம குணகானம் பண்ணுறதுக்காக நம்ம எல்லாமே விட்டு வந்திருக்கோம். இந்த சத்சாங்கத்தில் என்ன ஆகுதுன்னா சத்குணங்கள் நம்மளுக்கு வரும். ஸோ சத்குணங்கள் அப்போ நம்ம எப்போ அடைகிறோமோ அப்போ என்ன ஆகுது, அந்த பக்தி தொண்டுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது சப்போர்ட்டிங்காக இருக்கும். இப்போது ஒரு வீடு கட்டணும், ஒரு கடை, ஒரு கோயில் கட்டணும்னு என்ன செய்யணும், பெரிய பெரிய காலம்ஸ் எல்லாம் எழுப்பி விடுவாங்க, பெரிய பெரிய பில்லர்ஸ் எல்லாம் எழுப்பி விட்டுருவாங்க. எதுக்காக? அந்த சப்போர்ட், அந்த பேஸ்மெண்ட் வந்து கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நம்மளுக்கு சத்சாங்கித்யம் வேணும். அந்த சத்சாங்கித்யத்தில் மட்டும்தான். இப்போ நேற்று ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம், அந்த காரியக்ரமில் மாதாஜி வந்து ஒருத்தரை மீட் பண்ணாங்க, பேசிட்டாங்க, உடனே டக்குன்னு லிங்க் ஆகிடுச்சு, கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ வி ஷுட் கீப் கனெக்டட் டு கிருஷ்ணா ஆல்வேஸ் த்ரூ டிவோட்டிஸ். பக்தர்கள் கூட தான், பக்தர்களை வச்சு தான் நம்ம வந்து கனெக்ட் ஆக முடியும். సైలెంట్గా కూర్చోవాలా ఇక్కడ చూడే, సైలెంట్గా కూర్చోవాలా, సైలెంట్గా కూర్చోనేలా, ఇక్కడ ఆడకూడదు.
ஸோ அப்படி அந்த பக்தர்களை வந்து அந்த பகவானை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம வி ஷுட் கெட் கனெக்டட் த்ரூ டிவோட்டிஸ். பக்தர்களால் மட்டும்தான் நம்ம வந்து பகவானை புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் பக்தி, பகவான், அதுக்கப்புறம் வந்து ஆலயம், இது மூணில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா பக்தர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பக்தர்னால நம்ம ஆலயத்தையும் பார்க்கலாம், தரிசனம் பண்ணலாம், பக்தர்னால நம்ம பகவான்கிட்டையும் போக முடியும். அதனால தான் பக்தி, the devotee plays a very major role in this part. ஒரு கிருஷ்ண உணர்வில் வந்து ஒரு பக்தர் வந்து ரொம்ப உயர்ந்தமான ஒரு பாத்திரையை வந்து அவர் வந்து எடுத்துக்கிறாரு. அந்த அந்த பாத்திரம் வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்தமானது. அங்கே குருவோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொறுப்பு, அந்த பக்தரோட பொறுப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால தான் என்ன பண்ணும், இது வந்து லீலையை பற்றி நிறைய கேட்டுகிட்டே இருக்கணும். இப்போ சைத்தன்ய மகாபிரபுவோட லீலைகள் நம்ம கேட்டுகிட்டே இருந்தால் ரொம்ப சாரசமாக இருக்குது. சின்ன வயசுலே அம்மா சச்சி தேவி வந்து 8 பேரை வந்து இழந்துட்டார். 8 பேர் வந்து உடலை விட்டுட்டாங்க. அதுவும் எல்லாமே பெண் குழந்தைகள் தான் சச்சி தேவிக்கு. அந்த 8 பேரையும் வந்து முடிஞ்ச பிறகு 9வது தான் ஆண் குழந்தையாக பிறந்தார். அவர் தான் விஸ்வரூப். அவர் பேர் விஸ்வரூப். அவர் விஸ்வரூப் என்ன பண்ணாருன்னா, பிறந்த உடனே கொஞ்சம் ஒரு 2 வருஷம் 2-3 வருஷம் இருக்கும்போது அத்வைதாச்சாரியா வந்து இந்த மாதிரி பாகவதம் கிளாஸ் கொடுத்துட்டு இருந்தார். அங்கே போய் டெய்லி போகிறது உட்காருறது கேட்குறது, டெய்லி போகிறது உட்காருறது, அந்த சத் சங்கத்தில் கலந்துக்கிறது. அந்த சத் சங்கத்தினால என்னாச்சு, அவருக்கு எங்கே இல்லாத வைராக்கியம் வந்துருச்சு. சின்ன வயசுலேயே வைராக்கியம் வந்துருச்சு. தேடி பார்க்குறாங்க, சச்சிதேவி வீட்டில் காணும். அவர் எப்பவும் இருக்கிறது இல்லை. பார்த்தா போய் அங்கே அத்வைதாச்சாரியா இது சத் சங்கத்தில் உட்காந்துருப்பாங்க. அங்கே கேட்டுகிட்டே இருப்பாங்க பாகவத். அங்கே கேட்டு என்ன பண்ணாங்க, ஒரு நல்ல நாள் என்ன பண்ணாங்க, பண்ட்ராபூர் கிளம்பிட்டாங்க. இது சன்னியாசத்தை எடுத்துகிட்டே பண்ட்ராபூருக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சச்சி தேவிக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. என்னடா 8 குழந்தைங்களும் நான் வந்து விட்டுட்டு, 8 குழந்தைங்களும் எனக்கு இதாகிடுச்சு, இந்த விஸ்வரூபையும் என்னை விட்டுட்டு போயிட்டாரே, இப்போ யாருக்காக நான் வாழணும்னு சொல்லி இந்த 9வது குழந்தை வந்து ரொம்ப விசேஷமாக ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த குழந்தைய பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணார். அவர் தான் சைத்தன்ய மகாபிரபு. அதுக்கு என்ன பண்ணாருன்னா, நிமாய் மரம் இருக்கு இல்லையா, என்ன சொல்கிறது, அதுக்கு வேப்ப மரத்தில் போய் அங்கே உட்காந்து, அங்கே கீழே உட்காந்து அங்கே வந்து அவருக்கு பிறப்பு கொடுக்கறதுக்காக அவங்க முயற்சி பண்ணாங்க. ஏன்னா வேப்ப மரத்தில் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், எந்த ஒரு நோய் இருந்தாலும் அந்த வேப்ப மரத்தில் வந்து அந்த ரசமோ அந்த இலையோ வந்து ரொம்ப ரொம்ப மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இட் ஹாஸ் லாட் ஆஃப் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஜாகிரதையும் பாதுகாப்பும் கொடுக்கும். அது எல்லா விதத்திலும் பாதுகாப்பு கொடுக்கும் இது வேப்ப மரம். அதனால் என்ன பண்ணார், இவர் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்தீங்கன்னா 9 குழந்தைங்களை போயிட்டாங்க இல்லையா, அதனால் இப்போ எப்படியாவது இந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் என்ன பண்ணாங்க, அந்த வேப்ப மரத்துக்கிட்ட அவரை உட்கார வச்சு அங்கே எல்லாமே அவர் மகாபிரபுவோட தோணுன்னு என்னாச்சு, அவர் இந்த வேப்ப இலத்தை எல்லாம் எடுத்து அவங்களெல்லாம் இது பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவர் என்ன பண்ணார், சைத்தன்ய மகாபிரபு 4 மாதத்துலேயே 4th மந்தில் என்ன ஆச்சுன்னா, இது அந்த எப்போ அந்த தொட்டிலில் போடுவாங்க, 11th டேவோ 12th டேவோ தொட்டிலில் போடுவாங்க நம்ம நார்மலாக எல்லாரையும் குழந்தைங்களை. அந்த தொட்டிலில் போடும்போது மகாபிரபுவை ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டார் சைத்தன்ய மகாபிரபு. அழுவ ஆரம்பித்தோடனே எல்லாருமே பார்க்குறாரு, என்ன பண்ணுறது, மகாபிரபுவை என்ன சொன்னாலும் என்ன சமாதானப்படுத்தாலும் அந்த அழுவை நிறுத்தவே இல்லை. அவர் சொல்லிட்டு அழுந்துகிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் அந்த மகாபிரபு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணார், எல்லாம் கங்கா நதி கிட்டே போயிட்டார். பால்குண மாசம்னு சொல்லுவாங்க. அங்கே போய் என்ன பண்ணுவாங்க, ஹரிய நாமத்தை வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு பகவான் சைத்தன்ய மகாபிரபு ஒரு விசேஷமான ஒரு குழந்தை வந்து வரப்போகுது, ஒரு விசேஷமான ஒரு நபர் வரப்போகிறாரு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி அன்றைக்கி லாஸ்ட் கிளாஸில் கூட சொன்னேன். கொலம்பஸ் அவங்க ஃபாதர் கூட சொல்லியிருக்காரு. கொலம்பஸோட ஃபாதர் யூஎஸ்ஐ கண்டுபிடிச்சார் இல்லையா, அந்த கொலம்பஸோட ஃபாதர் கூட இதை பற்றி சொல்லியிருக்காரு. இங்கே ஒரு எப்படி சொல்லியிருக்காருன்னா, மகாபிரபு வராங்கன்னு சொல்லலை, ஒரு தங்க விக்கிரகம் வரப்போகுது இந்த பரத கண்டத்தில். அதனால தான் கொலம்பஸ் வந்து அதை வந்து அவங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தையை வந்து அவர் சீரியஸாக தீவிரமாக எடுத்துக்கிட்டு அங்கே வந்தார். இந்தியா கிட்ட வரலாம்னு சொல்லி, இந்தியா கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி வராரு. வந்தவுடனே அது என்னாச்சு, இந்தியா கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், யூஎஸ்ஐ கண்டுபிடிச்சிட்டாரு கொலம்பஸ். ஆனால் அவங்க அப்பாவுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு, யாரோ ஒருத்தர் வரப்போகிறார், ஒரு விசேஷமான ஒரு விக்கிரகம் வரப்போகுதுன்னு சொல்லி அவங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு வரதுக்கு முன்னாடியே அந்த கங்கா நதிக்கிட்ட எல்லாருமே புகழ்ந்து பாடுறாங்க, ஹரி 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 ஹரின்னு சொல்லி எல்லாரும் புகழ்ந்து பாடிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த போய் வீட்டில் கொண்டு போய் அந்த இதில் வச்ச உடனே, அந்த தொட்டில் வச்ச உடனே அழ ஆரம்பிச்சிட்டாரு. அழ ஆரம்பித்த உடனே எல்லோரும் என்ன செஞ்சார், என்னென்னமோ சமாதானப்படுத்த பார்த்தாரு, இன்னும் ஒன்றுமே முடியல.
அப்புறம் என்ன செஞ்சார், பகவானோட நாமத்தை சொன்னாங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு, நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் கூட அது வாட்ஸ்அப் போஸ்ட் பண்ணியிருந்தேன் குரூப்பில். ஒரு சின்ன குழந்தை, நம்ம டிவோட்டியோட குழந்தை, அது பகவான நாமத்தை வந்து கீர்த்தன் பண்ணிட்டு இருந்தா அழுறது நின்றுடும். நம்ம கீர்த்தனை ஸ்டாப் பண்ணிவிட்டு அது ஆரம்பிச்சிடும். நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு குரூப்பில் நாங்கள் எல்லாம் பயங்கர எல்லா இடத்தையும் வைரல் ஆகிடுச்சு. அது எப்படி இந்த மாதிரி ஒரு இது கிடைக்குதுன்னா, இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆகுதுன்னா, ஒரு தாய் வந்து தான் வந்து கர்ப்பமாக இருக்கும்போது, மாசமாக இருக்கும்போது இந்த பகவானோட நாமத்தை வந்து எப்போ கேட்குறாங்களோ, அந்த பழக்கத்தை எப்போ வந்து அவங்க ஆரம்பிச்சிடுறாங்களோ, அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, அதை கேட்க 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 அந்த குழந்தை தனக்கு கனெக்ட் ஆகிடுது, பகவானுக்கு கனெக்ட் ஆகிடுது, அந்த நாமத்துக்கு கனெக்ட் ஆகிடுது. அந்த நாமத்துக்கு கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகுது, அது தொடர்ந்து அந்த பக்தர்கள் வந்து அந்த நாமத்தை பாடுறதுனால, அந்த நாமத்தை வந்து சொல்கிறதுனால, தான் வந்து இந்த பௌத்திக உலகத்துக்கு வரும்போது கூட என்ன ஆகுது, அந்த நாமம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிடுது. அப்போது நம்ம நாமத்தை சொல்லனா என்ன ஆகுது, அந்த குழந்தை வந்து அழ ஆரம்பிச்சிடும். ஒரு இதில் வந்து ஒரு கோயிலில் வந்து என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் மாயாப்பூருக்கு கூட்டிகிட்டு போனார். ஒரு பக்தர் கூப்பிட்டு போகும்போது, இது ஒரு சின்ன ஜோக் மாதிரி, கூட்டிகிட்டு போகும்போது அவர் புதுசாக வந்திருக்காரு இதுக்கு, நம்ம கிருஷ்ண கான்சியஸ்க்கு வரும்போது, மாயாப்பூருக்கு போகும்போது எல்லாரையும் பகவானோட நாமத்தை வந்து சேன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அம்மா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் வந்திருக்காங்க. இந்த அம்மா வந்து மனைவி, அவரும் நாமத்தை ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி ஆரம்பிச்சிருக்காருன்னா, ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. எல்லாரும் கரெக்டாக நாமத்தை சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த அம்மா மட்டும் கிருஷ்ணர் பேர் மட்டும் சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனால் ராமர் பேர் சொல்கிறாங்க, ஹரே பேர் சொல்கிறாங்க. என்ன எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? அந்த கிருஷ்ணரோட பேர் வந்து ஹஸ்பண்டோட பேரா. நம்மளோட சம்பிரதாயத்தில், நம்ம சம்பிரதாயம் கிடையாது, அது ஒரு பழக்கம். புருஷன் பேர் மட்டும் என்றைக்குமே சொல்லக்கூடாது. அதனால அந்த அம்மா என்ன செஞ்சிருக்கு, அந்த கிருஷ்ணர் பேர் சொல்லிட்டா புருஷன் பேர் சொல்கிற மாதிரி ஆகிடுமே. அப்போ என்ன ஆகிடும், புருஷன் பேர் சொன்னால் ஆயுசு குறைஞ்சிடும் அன்ற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஸ்பெக்குலேஷன். ஆனால் அப்புறம் வந்து கேட்டாரான், ஏம்மா நீ சொல்லவே மாட்டான்றா, கிருஷ்ணர் பேர் மட்டும் சொல்ல மாட்டேன்றான். இல்லை மாதாஜி, நாங்கள் வந்து புருஷன் பேர் எப்போ சொல்கிறதுல. அப்பா சுவாமி, இது புருஷன் பேர் இல்லை மாதாஜி, பகவானோட பேர் இது, யார் வேணாலும் சொல்லலாம், பகவான் பேர் சொல்கிறதுக்கு எந்த விதமான ஒரு தோஷமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா கேட்கல, அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்படி பகவான் என்ன செஞ்சாருன்னா, சின்ன வயசுலேயே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், பிரச்சாரம் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பிரச்சாரத்தோட அந்த ஒரு செயல்பாட்டை நம்ம ஏற்றிக்கணும் சொல்லி சீரியஸாக நம்ம ஏற்றிக்கணும். ஏன்னா பிரச்சாரத்தை தான் சைதன்ய மகாபிரபு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கிருஷ்ணர் வந்து என்ன செஞ்சார், சரணாகதி அடையிறதுக்கு வந்து சில நிபந்தனைகள்லாம் போட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்கள் சரணடைஞ்சாதான் நான் வந்து உங்களுக்கு வந்து உங்களை பாவத்துக்கெல்லாம் எடுத்து நான் முக்தி கொடுக்குறேன்னு சொல்லி. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு எதுக்காக வந்தார், இங்கே கிருஷ்ண பிரேமையை கொடுக்கறதுக்கு வந்தார். கிருஷ்ண பிரேமன்ற அந்த ரிசர்வாயரை கொடுக்கறதுக்காக நம்மளுக்கு வந்தார். இங்கே பகவானோட பிரேமையை கொடுக்கறதுக்கு வந்தார். அந்த பிரேமையை அடைஞ்சிட்டா நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை, சரணடையவே தேவையில்லை. அந்த கிருஷ்ண பிரேமையிலே எல்லாமே வந்துடும். உயர்ந்தமானது பக்தியில் இருந்ததுன்னா கிருஷ்ண பிரேமை தான். அதனால தான் பகவான் கௌரங்க மகாபிரபு என்ன விசேஷமாக அந்த பிரேமையை எப்படி அடையிறதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு வந்தார். அதனால தான் அவர் என்ன செஞ்சார், எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாமல், தபஸ்யா எதுவுமே இல்லாமல், பகவானோட நாமத்தை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும், அதை மட்டும் சொன்னால் போதும், நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. அப்புறம் மகாபிரபு 4வது மாதத்தில் என்ன பண்ணாருன்னா, தொட்டில் போட்டிருக்காங்க, சச்சி மாதா வந்து உள்ள ஒரு இது செஞ்சிட்ருக்காங்க, சமையல் செஞ்சிட்ருக்காங்க, போக செஞ்சிட்ருக்காங்க. செஞ்சுட்டு இருக்கும்போது கூட அவரோட இது எல்லாமே மகாபிரபு மேலே தான் இருக்குது. மகாபிரபுக்கு என்ன ஆயிடுது, ஏன்னா விஸ்வரூபர் அந்த மாதிரி பண்ணிட்டாரு இல்லையா, 8 குழந்தைங்களை வேற உடல் விட்டுடுச்சு. ஸோ விஸ்வரூபமும் கிளம்பிட்டாரு. இவரு ஏதாவது ஹரிபால் ಕೂತ್ಕೊಳ್ಳಿ ಅಲ್ಲ ಕೂತ್ಕೊ, ಮಾತಾಡಿ ಕೂತ್ಕೊ, ಬುಕ್ ಡಿಸ್ಟ್ರಿಬ್ಯೂಷನ್ ಮಾಡೋ. ಹಾಂ இல்லை விட்டுருங்க. ஸோ அப்போது 4வது மாதத்தில் படுத்துட்டு இருக்காரு தொட்டில் மகாபிரபு. ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்தா அந்த என்ன சொல்கிறது, பானையில் இருக்கிற பால் தயிர் எல்லாமே உடச்சி வச்சுட்டு இருக்காரு. உடச்சி வச்சுட்டு கம்மன் வந்து படுத்துட்டாங்க மறுபடியும் தொட்டில்.
தொட்டிலுக்கு என்ன சொல்கிறீங்க? தொட்டில் தானே, கிரேடல். ஸோ பார்த்த உடனே சச்சிதேவி பார்க்குறாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்குறாங்க. இவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு மகாபிரபு. யாரெல்லாம் 4 மாதத்தப்போ எப்படி வர முடியும்? தொட்டிலேருந்து இறங்கி எப்படி வர முடியாது. அப்போ என்ன செஞ்சார், ஏதாவது பேய்கி இதாக வந்துருச்சா வீட்டில்னு சொல்லி பயம் இவருக்கு, சச்சிதேவிக்கு. எல்லா இடத்துக்கும் ஒரு பேய் வந்துருச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு எங்கே ஒரே டென்ஷனாக இருக்கார், ஆங்ஸைட்டியில் இருக்கார். ஆங்ஸைட்டியில் இருந்துட்டு போய் பார்த்தா யாருமே இல்லை. யாரா இது பண்ணதுன்னு சொல்லி யோசனை பண்ணி பார்க்கும்போது இவருக்கு புரியல, யார் பண்ணியிருக்காங்கன்னு புரியல. ஸோ இப்படியெல்லாம் மகாபிரபு சின்ன வயசுலேயே கிருஷ்ணர் என்ன செஞ்சாரோ அந்த விருந்தாவனத்துலேயும் துவாரகாலையும் என்னென்ன லீலைகள் செஞ்சாரோ அந்த லீலைகள் அப்படியே செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னாச்சுன்னா, அந்த இதில் அந்த தோட்டம் ஒன்று இருந்துச்சு அவங்க சச்சிதேவி வீட்டுக்கு முன்னாடி. அந்த தோட்டத்தில் ஒரு பாம்பு, அந்த தோட்டத்தில் அப்படி புசு புதுசான்னு போயிட்டு இருக்கும்போது சைத்தன்ய மகாபிரபு பார்க்குறாரு. சின்ன குழந்தை, அப்போ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்கலாம். அந்த பிரபு அந்த இது பாம்பை அது பார்த்த உடனே போய் பிடிச்சிட்டார். பாம்பை பிடிச்சிட்டு கழுத்துக்கு சிவபெருமாள் போட்டுக்கிறார், அந்த மாதிரி போட்டிருக்காரு. சச்சிதேவிக்கு பயம் வந்துடுது. இவர் ஆடிட்டே இருக்காரு, விளையாட்டே இருக்காரு. சச்சிதேவி கத்துறாரு, நிமாய் வா நீ அந்த பாம்பு அது கடிச்சிடும் வான்னு சொல்லி கத்துருக்காரு. இவர் ஒன்றுமே கேட்கல காதில். அவர் பாட்டுக்கு அவர் ஆடிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் ஆடின பிறகு தான் அவங்க அந்த பாம்பு போயிடுச்சு. இவர் உள்ள வீட்டுக்குள்ளே விட்டார். அவர் யாருன்னா பலராமர், அவரோட அண்ணா, கிருஷ்ணரோட அண்ணா ஆதிசேஷர். ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் பாஸ்ட் டைம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு உள்ளே வந்துடுறாரு. இப்படி சைத்தன்ய மகாபிரபு நிறைய லீலைகள். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, சச்சிதேவி ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. எந்த காரணத்தை கொண்டு நிமாயை அவர் பேர் நிமாய் பண்டிதன் பேர். ஏன் நிமாயன்னா, அந்த நிமாய் ட்ரீ இருக்கு இல்லையா, வேப்ப மரத்துக்கு கீழே அவர் தோன்றார். அதனால அவருக்கு நிமாய் பண்டிதன் சொல்லி பேர் வச்சுட்டாரு. எந்த காரணத்தை கொண்டு இவரை ஸ்கூலுக்கே போடக்கூடாது. யார? நிமாய் பண்டிதன். காரணம், ஸ்கூலுக்கு போனால் நல்ல வைராக்கியம் வந்துடுது. அப்போ ஸ்கூலெல்லாம் இந்த மாதிரி சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஐசிஎஸ்சி ஸ்கூலில் கிடையாது, குருகுல் தான் அங்கே. அப்போது ஸோ குருகுலில் போட்டால் விஸ்வரூபுரம் மாதிரி இவருக்கு நல்லா சாஸ்திரங்கள் நல்லா ஆறி தேறிடுவார். அப்புறம் வேத பண்டிதர் ஆகிடுவார். வேத பண்டிதர் ஆகிட்டா அவர் நம்மளை விட்டு வெளியே போயிடுவார், குருஹஸ்தம் ஆக மாட்டார், கல்யாணம் பண்ண முடியாது இவருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், அவருக்கு ஸ்கூல் போடாமையே ஏமாத்துட்டே இருந்தார். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவங்க வீட்டில் எல்லா குப்பையும் எடுத்து ஒரு பின்னில் போடுவாங்க. ஒரு டஸ்ட்பின், ஒரு குப்பை தொட்டி இருந்தது, அந்த தொட்டியில் போட்டுட்டு இருந்தாங்க. சச்சிதேவி உள்ள போக பண்ணிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, சைத்தன்யா இவர் மகாபிரபு அந்த பின்னில் அந்த குப்பை தொட்டி பக்கத்தில் உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுருக்காரு. குப்பை தொட்டி எங்கடா சாப்பிட்டுருக்காரு. உடனே சச்சிதேவி வந்தோடனே பயங்கர கோவம் வந்துருச்சு. உனக்கு அறிவு இருக்கா? நீ பிராமணோட பையனா? நீ போய் குப்பை தொட்டியில் உட்காந்துருக்கே, நீ உனக்கு யார் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து? ஒரு பிராமணராக உனக்கு எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாதா? அம்மா, நான் அதுக்கு தான் சொன்னேன், என்னை ஸ்கூலுக்கு போடுங்கன்னு சொன்னேன் இல்லையா? நீங்கள் ஸ்கூல் போட்டிருந்தா நான் இதெல்லாம் பண்ணியிருப்பேன். நான் பண்ணியிருக்க மாட்டேன். நீங்கள் ஸ்கூலுக்கு போடல, எனக்கு அறிவு இல்லை. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அதுக்கு தான் எனக்கு ஸ்கூலில் போடுங்க. சரி நீ வாப்பா நீ ஒன்றும் பண்ணாத, வா. சரி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டேன். எப்போ பார்த்தாலும் எது தப்பு செஞ்சாலும் மகாபிரபு என்ன சொல்கிறேன்னா, என்னை ஸ்கூலுக்கு போடுங்க, என்னை குருக்குலில் சேர்த்துங்க. குருக்குலில் சேர்க்கறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு சேட்டை பண்ணிட்டு இருந்தார் அவர். யாரே? மகாபிரபு. ஸோ இப்படி இந்த ப்ரெஷர், இந்த ஒத்தரம் ஜாஸ்தி ஆகிடுச்சு இவங்களுக்கு, மகாபிரபு இவருக்கு, சச்சிதேவிக்கும் ஜெகநாத் மிஸ்ராக்கு. அதுக்கப்புறம் சரிப்பா, அங்கே கங்காதர் தாஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். இப்போ கூட நீங்கள் மாயப்பூருக்கு போனால் கங்காதர் தாஸ் ஸ்கூல் இருக்குது, சைத்தன்ய மகாபிரபு படித்த ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் போய் சேர்த்துட்டாங்க, அட்மிஷன் பண்ணிட்டாங்க. அங்கே பண்ண உடனே இவர் கிருஷ்ணர் இல்லையா, எதை சொன்னாலும் ஏக சந்தாகிரகி மாதிரி எல்லாமே டக்குன்னு கற்றுக்கிட்டாரு. எதுவுமே கிராமரில் பெரிய பண்டிதர் ஆகிட்டார், சம்ஸ்கிருதத்தில் பெரிய பண்டிதர் ஆகிட்டார். அப்புறம் ஏதாவது குருக்குலில் வாத்தியார், அதாவது சுவாமிஜி குருஜி ஏதாவது ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தா எல்லாருமே எழுதிட்டு வருவாங்க. ரொம்ப விசேஷமாக தீவிரமாக சீரியஸாக படிச்சுட்டெல்லாம் எழுதிட்டு வரும்போது போகிறதுக்கு முன்னாடி ஒரு நின்றுட்டு வராங்க. வேணுகோபால் சாமி கோயில் இங்கே இருக்குன்னா அங்கே அந்த பேக்கரி கிட்ட நின்றுட்டு, என்னப்பா என்ன எடுத்து வந்திருக்க பார்க்கலாம், வாங்க கொடுக்குடுன்னு சொல்லி அவர்கிட்ட வாங்குறது. அவர் எழுதிருக்கிறத வாங்கிட்டு அதுக்கு ஒரு வெவ்வேறு விளக்கங்களை கொடுக்குறது. அதுக்கு நீ பண்ணது இது தப்பு, கிராமரில் மிஸ்டேக் இருக்குது, இது இந்த புரிதல் நீ என்ன புரிஞ்சிருக்க, இது தப்பாக புரிஞ்சிருக்கிற, யார் எது எடுத்துகிட்டு வந்தாலும் அதை தவற கண்டுபிடிக்கிறது. நான் தான் பெரிய சாஸ்திர பண்டித்தன், நான் தான் பெரிய திரிவேதி, எனக்கு மேலே யாரும் திரிவேதி இல்லைன்னு சொல்லி மகாபிரபு இப்படி காலத்தை ஓட்டினாங்க. யார் எழுதிட்டு வந்தாலும் அதை கூப்பிடுறது. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, அவங்க இந்த குருக்குள்ள இருக்கிற குழந்தைங்க மட்டும் இல்லை,
பெரிய பெரிய பண்டிதர் கூட வந்தால் கூட அவங்கள கூப்பிடுறது, அவங்கள வந்து ஆர்குமெண்ட் கூப்பிடுறது, வா ஆர்குமெண்ட் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஊரில் எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு, இந்த நிமாய் பண்டித்தை மட்டும் யாராலையும் தோக்க முடியாது. பெரிய பண்டிதர் ஆகிட்டார், ரொம்ப சின்ன வயசுலேயே பெரிய பண்டிதர் ஆகிட்டாரு. அதனால் அவரை பார்த்தாலே அந்த பக்கம் அந்த ரூட்டில் போயிடுவாங்க. அவரை பார்க்குறதே இல்லை. இங்கே இருக்காருன்னா நிமாய் பண்டிதர் அந்த பக்கம் போயிடுவார். ஏன்னா அவரை எல்லாரையும் பிடிச்சி அவரை வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறது, வாதம் பிரதிவாதம் பண்ணுறது. அதனால் அந்த பக்கம் போயிட்டார். ஸோ இப்படி சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணார், தன்னோட பாலியலெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணார், கங்கை நதியில் போய் ஸ்நானம் பண்ணுறது. அப்போல்லாம் குளிக்கிறதெல்லாம் வீட்டிலலாம் குளிக்கிறது கிடையாது யாருமே, எல்லாமே நதிக்கு போய் கங்கை நதியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வருவாங்க. இங்கே கங்கை நதியில் போய் குளிக்கும்போது என்ன பண்ணுவார், அங்கே பொம்பளைங்களை ஒரு இடத்த குளிச்சுட்டு இருப்பாங்க, ஆம்பளைங்களை ஒரு இடத்த குளிச்சுட்டு இருக்காங்க. பொம்பளைங்களை குளிக்கும்போது என்ன பண்ணுறது, அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுது. துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆம்பளைங்களை துணிக்கிட்ட போட்டுறது, ஆம்பளை துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் பொம்பளைங்கிட்ட போட்டுறது. இந்த மாதிரி மாற்றி பண்ணிட்டு இருந்தார். இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சுன்னா, இந்த பண்டிதர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த பிரம்மமுகூர்த்தத்திலே போய் அங்கே குளிப்பாங்க. அந்த காலத்துலாம் பெரிய பெரிய சிக்கா வச்சுருப்பாங்க. என்ன சொல்ல சிக்கா, வாட் யூ சே ஃபார் சிக்கா, பெரிய இந்த குடிமையெல்லாம். அப்போ ட்ரெஸ் கோடு எப்படின்னா, எல்லாருமே குடிமை இல்லாமல் எந்த நபரும் இருக்க மாட்டார். ஆண்கள் முக்கியமாக ஒரு 30 வருஷம் பின்னாடி போனால் நம்ம எல்லாருக்குமே குடிமை இருக்கும். இப்போ கூட நீங்கள் பார்த்தா ஒடிசாவில், பெங்கால், நவதீப்பில் இப்போ கூட அதே ஸ்டைலில் தான் இருப்பாங்க. அப்புறம் ஷர்ட்டெல்லாம் நம்ம மாதிரிலாம் ஷர்ட் யாருமே போடுறதில்ல, எல்லாமே குர்த்தா தான் அப்போ போடுறது. இந்த மாடல், இந்த ஃபேஷன் ஷர்ட்ஸ் அதெல்லாம் எதுவுமே அந்த கிடையாது, போடுறது இந்த மாதிரி தான். இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம், பழைய கால ஆளுங்கலாம் எல்லாம் குர்த்தா தான் போடுவாங்க. சரி, இவங்க இந்த பண்டிதர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த இதுக்கு கங்கை நதியில் குளிச்சுட்டு இருக்கும்போது உள்ளே போயிடுவார் இவர் சைத்தன்ய மகாபிரபு. உள்ளே போயிட்டு காலை இழுத்து விட்டுறது அவரை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா, குடுமி பெருசாக இருக்கிறதுனால ஒரு 10 பேர் போவாங்க. இவன் குடுமையும் இன்னும் ஒரு பண்டிதர் குடுமையை வாங்கிட்டு இன்னொரு குடுமையை பிடிச்சிட்டு 2 பேருக்கு முடி போட்டுறது. அவங்க ஒருத்தர் அந்த பக்கம் போய் இந்த பக்கம் மேலே வந்தால் எங்கே வர முடியாது, 2 பேருக்கும் குடுமையில் வந்து முடி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் சேட்டெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் காலில் வந்து தண்ணி வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணுறது எல்லாருக்குமே. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆளுக்கு ஒருத்தர் போய் சச்சி தேவி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த லீலை நம்ம எங்கே கேட்டிருக்கோம், கிருஷ்ணகிரியில் எங்கே, பிருந்தாவனத்தில் யசோதா மாதா கிட்ட எப்படி பிரியாது பண்ணுறாங்களோ அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு ஒருத்தராக போய் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க யார்கிட்ட, சச்சிதேவி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் போய் சச்சிதேவி போய் ஜெகநாத் மிஸ்ராக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான், இவன் ஸ்கூலுக்கு போகிறானா இல்லையான்றதை நீங்கள் முதல்ல போய் பாருங்கள் சொல்லி ஜெகநாத் மிஸ்ராக்கு சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இவன் குழந்தைங்களாம் குருக்குள்ள இருக்கிற பசங்களாம் கூப்பிட்டுக்கிட்டு கங்கை நதியில் குளிச்சுட்டு திலக்கெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா லீலை பண்ணுறது, பாஸ்ட் டைம்ஸ் எல்லாம் பண்ணுறது. ராமலீலா, கிருஷ்ணலீலா, கௌரலீலா, விட்டல் பாண்டுரங்க லீலா, இதெல்லாம் லீலைகள் பண்ணுறது. இது நம்ம நித்யானந்த பிரபு இதை கூட நம்ம பார்க்கலாம். நித்யானந்த பிரபு இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தார். ராமாயணத்தில் என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் பண்ணியிருக்காரு நித்யானந்த பிரபு. ஸோ இந்த மாதிரி லீலைகள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தடவை என்னாச்சுன்னா, அப்பா வருது தெரிஞ்சிருச்சு. என்ன சொன்னார் இவர், உடனே அங்கே குளிச்சுட்டு போய் குருக்குள்ள உட்காண்டாரு, கங்கை நதியில் குளிச்சுட்டு போய் உட்காண்டாரு. அவர் கேட்குறாரு, எங்கடா நீங்களும் எங்கே இருக்கீங்க, எங்கடா நிமாயனா, அவர் குருக்குள்ள போயிட்டார், அங்கே போயிட்டார் பிரபுஜி, இங்கே இல்லை அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபுவோட லீலைகள் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும், ரொம்ப கேட்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்கும். இன்னும் கேட்கலாம் சொல்லி அது அந்த என்ன சொல்கிறது, அது திகட்டாது. இப்போ நம்ம பௌதிகத்தில் ஏதாவது பாட்டு கீட்டு கேட்டால் ஒரு 2 தடவை கேட்கலாம், 3 தடவை கேட்கலாம், அப்புறம் திகட்டும் நம்மளுக்கு. ஆனால் மகாபிரபுவோட லீலைகள் கேட்கும்போது எதுவுமே திகட்டாது. ஸோ இந்த மாதிரி மகாபிரபு லீலைகள் பண்ண என்னாச்சுன்னா, ஒரு கொஞ்சம் பெரியவரான பிறகு அவர் என்ன செஞ்சார், அந்த குருக்குலை முடிச்சுட்டு இந்த வியாக்கரணத்தில் ரொம்ப பெரிய ப்ரொஃபஸர் ஆகிட்டார். இவரே ஒரு ஸ்கூல் வச்சுட்டார், மகாபிரபு ஒரு குருக்குல் வச்சுட்டார். இவங்க குருக்குள்ள எல்லாரும் வந்துடுவார். எல்லா குருக்குள்ள வந்து கல்வியை வந்து கற்றுக்கிறதுக்காக பயிற்சி பண்ணுறதுக்காக வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்னாச்சு, அப்பா வந்து இதான பிறகு உடலை விட்ட பிறகு இவங்க ஸ்லோவாக கிரமேணா என்ன சொல்கிறாங்க, கயாவுக்கு வந்துடுறாங்க. கயாவில் ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து விஷ்ணு பாதையே ஒரு கோயிலாக இருக்கும். நீங்களாம் கேட்டிருப்பீங்க. அந்த கோயில் எப்படி இருக்குன்னா விஷ்ணு பாதமே, அந்த விஷ்ணு பாதமே ஒரு பெரிய கோயிலாக இருக்கும். அங்கே வந்து இந்த சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணுவாங்க, இந்த அந்திம சம்ஸ்காரம் எல்லாம் அங்கே பண்ணுவாங்க. அங்கே பண்ணுறதுக்காக வராரு சைத்தன்ய மகாபிரபு. அங்கே பண்ணுறதுக்காக வரும்போது தான் அவர் என்ன பண்ணார், ஒரு நல்ல ஒரு மங்களகரமான ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, ஈஸ்வரபுரியை பார்க்குறாரு. ஈஸ்வரபுரி யாருன்னா மாதவேந்திரபுரியோட சீடர்.
ஈஸ்வரபுரியோட சீடர் தான் சைத்தன்ய மகாபிரபு. அவர்கிட்ட அவர் தீட்சை வாங்குறாரு. ஈஸ்வரபுரிகிட்ட தீட்சை வாங்கி அங்கே அந்திம சம்ஸ்காரம்லாம் பண்ணுறாங்க அப்பாங்க. யாருக்கு ஜெகநாத் மிஸ்ராவோட இதெல்லாம் அங்கே பண்ணி முடிச்சுட்டு இவரை வந்து குருவாக ஏற்றுக்கிறார். ஸோ இப்படி மகாபிரபு வந்து தன்னோட என்ன சொல்கிறது பால்யநிலையில் வந்து ரொம்ப இதாக இருப்பார். என்ன சொல்கிறது, நானே பெரிய பண்டித்தன், எனக்கு எனக்கு உயர்ந்தமானவர் யாருமே இல்லை அன்ற மாதிரி ஒரு இது இருந்தது அவருக்கு. எப்போ ஈஸ்வரபுரிக்கிட்ட சரண் அடைஞ்சிட்டாரோ அப்போ என்னாச்சு, அந்த கர்வமே அகங்காரம் எல்லாமே போயிடுச்சு. போக என்ன பண்ணார், பக்தி தொண்டில் ரொம்ப ஆழமாக போயிட்டார், ஆழமாக பயிற்சி பண்ணுற முயற்சி பண்ணிட்டார். ஸோ இப்படி மகாபிரபுவோட லீலைகள் வந்து அளவுக்கு நீங்கள் சைத்தன்ய சரிதாமத்தை நீங்கள் படிக்கணும். சைத்தன்ய சரிதாமத்தை அதனால தான் சைத்தன்ய சரிதாமம் வந்து சில பிரபுபாதர் என்ன சொல்கிறாருன்னா, யாரை எதை வேணாலும் படிக்காமல் இருந்துடலாம், ஆனால் சைத்தன்ய சரிதாமத்தை மட்டும் படிக்காமல் இருக்கக்கூடாது. அந்த பாயிண்ட் நான் கேட்ட பிறகு தான் நான் வந்து சைத்தன்ய சரிதாமத்தை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், பிராரம்பம் பண்ணிட்டேன். சைத்தன்ய சரிதாமத்தை வந்து பக்தி ரச அமிர்தம் அதில் இருக்குது. எப்படி பக்தர்களை வந்து சேவிக்கிறது, எப்படி வந்து பக்தர் வந்து எப்படி ஒருத்தருக்கு வந்து எப்படி புரிஞ்சிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி வந்து அவங்களுக்கு வந்து தகுந்த மரியாதையை கொடுக்கணும், எப்படி ஒருத்தரை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது நம்ரத்த பாவம்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்தில். நம்ரத்த பாவம் அப்படின்னா ரொம்ப பணிவாக இருக்கிறது. எந்த அளவுக்கு நம்ம பணிவாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பக்தி தொழில் நம்ம வந்து முன்னேறிட்டே இருக்கும். அதனால தான் சைதன்ய சிக்ஷாஷ்டகம்ல சொல்கிறாரு, ருணாதபி சுனிசேனா தரோரபி சகிஷ்ணனா அமானீனா மானதேனா கீர்த்தனியா சதாஹரி. ஸோ எவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து பணிவாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யலாம், கீர்த்தனியா சதாஹரி 24 hours நம்ம சாண்டிங் பண்ணிகிட்டே இருக்கலாம். முக்கியமான காரணம் நம்ம வந்து பகவான் நம்மளால் தூய்மையான சாண்டிங் நம்மக்கிட்ட நம்மளால் பண்ண முடியாத காரணம் என்னன்னா, நம்மக்கிட்ட அந்த பணிவு இல்லை. அந்த பணிவு இல்லை, அப்புறம் சகிஷ்ணனா அந்த சகனமும் நம்மக்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்றவங்களுக்கு மரியாதை நம்மளுக்கு எப்போ கொடுக்குறாங்களோன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறது நம்ம வந்து நம்ம மரியாதை கொடுக்குறதுக்கு வந்து தயாராக இல்லை. அவங்கக்கிட்ட எப்படி மரியாதை வருது, இந்த பிரபு சொல்லிட்டு ஹரே கிருஷ்ணா அப்புறமா நான் சொல்கிறேன், அவர் சொன்ன பிறகு நான் சொல்ல, நான் யார், என்ன எவ்வளோ எப்பேற்பட்ட டிவோட்டி, நான் எத்தனை வருஷமாக இருக்கிறேன், அது இது அதெல்லாமே எதுக்குமே வேலைக்காகாது. பக்தியில் பக்தி தொண்டில் ஒரு ஆடம்பரம் என்னென்னா, முதல்ல வினயமாக இருக்கணும். வினயமாக இருக்கணும், மற்றவங்களை பற்றி விமர்சனமே பண்ணக்கூடாது. எப்போ விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிடுவோமோ அப்போ வந்து நம்ம கிருஷ்ணரை வந்து ஒதுக்கி வைக்கிறோன்னு அர்த்தம். ரொம்ப முக்கியமான ஒரு நம்ம என்ன சொல்கிறது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். அப்புறம் அசத் சங்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பக்தர்கள் இல்லாதவங்க கிட்ட நம்ம வந்து தொடர்பே வச்சுக்கூடாது, யாராக இருந்தாலும் சரி. அப்படி தொடர்பு வச்சுக்கணுன்னா அந்த செயலில் மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட்டு செய்யணும், தவிர வேறு எதுவுமே வச்சுக்கூடாது அவங்ககிட்ட. அந்த பாயிண்ட் இப்போ நம்ம வேலை செய்கிறோம் இல்லை பிஸ்னஸ் செய்கிறோம், அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்கு அந்த அளவுக்கு மட்டும்தான். அதுக்கு அளவுக்கு மீறி அவங்க வந்து நம்மக்கிட்ட அசோசியேஷன் எடுக்கணும், நம்ம அவங்களுக்கு அசோசியேஷன் கொடுக்கணும். அவங்க நம்ம அவங்களுக்கு வந்து கிருஷ்ண கான்சியஸ் கொடுக்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணமே தவிர நாம் அவங்கக்கிட்ட எடுக்கவே கூடாது. எப்போ நம்ம அவங்க எடுக்கிறதுக்கு ஆரம்பித்தோமோ நம்மக்கிட்ட இருக்கிற பக்தியில் என்ன ஆகிடும், நிலமட்டம் ஆகிடும். அதான் சைத்தன்ய மகாபிரபு அசத் சங்க தியாகோ ஓ வைஷ்ணவாச்சாரியான்னு சொல்லியிருக்காரு. எந்த காரணத்தை கொண்டு அசத் சங்கம் பண்ணாதீங்க. அதனால தான் நம்மக்கிட்ட நாம அபராதம் இருக்கிறது. நம்ம நாமத்தை அபராதமோட நாமத்தை பண்ணிட்டு இருக்கோம். நாமாபாச ஸ்டேஜுக்கு வருதுன்னா இதெல்லாம் நம்ம வந்து கடைப்பிடிக்கணும். அந்த சரணாகதி ஸ்டேஜ் வரணும். சம்பூர்ணமாக நம்ம வந்து பகவானுக்கு வந்து சரணாகதி அடைஞ்சாதான் நம்ம போக முடியும். அதுக்கு 6 points நான் ஆல்ரெடி ஒரு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். சரணாகதிக்கு 6 முக்கியமான பாயிண்ட் இருக்குது. பிரஜல்பா பேசக்கூடாது, அல்ப விஷயங்களை எதுவுமே நம்ம வந்து சர்ச்சை பண்ணக்கூடாது. எப்போ அல்ப விஷயங்கள் நம்ம சர்ச்சை பண்ணுறோம் என்ன ஆகுது, ஸ்மரணம் அது மேலே தான் இருக்கும், வேறு மேலே ஸ்மரணம் வராது நம்மளுக்கு. அதை பற்றியே நம்ம யாரை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருப்போமோ, இப்போ நம்ம பேசணும், ஒரு குழந்தை வந்து ஒரு பக்தரோட குழந்தை வந்து பகவான நாமத்தை சொன்னாலும் அது அழுகுறது நின்றுடும் சொல்லி. ஏன்னா அப்போ காரணம் என்ன, அந்த சைத்தன்யத்தில் அந்த குழந்தை பெற்றிருக்காங்க அவங்க. அதனால தான் கர்ப்பமாக இருக்கிற ஒரு மாதாஜியும் ஒரு பெண் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொண்ட விஷயம் இதுதான். ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயம் இதுதான். கர்ப்பத்தில் இருக்கிற மாதிரி எந்நேரமும் பகவானை உத்தரா என்ன பண்ணாங்க, உத்தரா பாஹிமான்னு சொல்லி ஒரு ஸ்லோகா வருது. பகவானையே நினச்சிட்டு இருந்தார் அவர். யார், பரீட்சித் மகாராஜ் உள்ளே இருக்கும்போது பகவானை நினச்சிட்டே பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தார். உடனே பகவான் வந்துட்டார். இம்மிடியட்லி வில் ஆன்சர், பட் வி ஹேவ் டு வெயிட் ஃபார் இட். அந்த தகுதி நம்மளுக்கு இருந்தால் தான் பகவான் நம்மக்கிட்ட வருவார். நிறைய பேர் சொல்லுவாங்க, எவ்வளோ கூப்பிட்டாலும் பகவான் வரமாட்டார். எத்தனோ தடவை நான் திருப்பதிக்கு போயிட்டு வந்துட்டேன்,
நிறைய தடவை தரிசனம் பண்ணிட்டேன். ஒருத்தர் வந்து ஹனுமான் கோயிலுக்கு போயிட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு இருந்தார். நிறைய பேர் ஹனுமான் கோயிலுக்கு போவாங்க தெரியுமா உங்களுக்கு? சனிக்கிழமை உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ, நிறைய பேர் போவாங்க, பிரதட்சணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஹனுமானை வந்து அவருக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குமோ அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு சனி காட்டம் இருக்கும். அந்த சனி காட்டம் இருந்தால் ஹனுமானை வந்து போய் நம்ம ப்ளீஸ் பண்ணால் என்ன ஆகிடும்? சனி போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்களோட கருத்து. ஆனால் ஹனுமான் என்ன நினைக்கிறாரு? அவர் என்ன எதிர்பார்க்குறாரு ஹனுமான் நம்மக்கிட்ட? ராமநாமத்தை யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு சனி காட்டமே இல்லை. 9 நவகிரகங்களே வந்து விட்டு போயிடும். ஆனால் நம்பிக்கை இல்லை நம்மளுக்கு. அது மாதிரி நம்பிக்கை இல்லை. ஹனுமானுக்கு இருக்க நம்பிக்கை, நம்மளுக்கு அந்த மாதிரி அந்த நம்பிக்கை இல்லை. ராமநாமத்தை யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு என்ன சொல்கிறது தோஷங்களே இருக்காது. எல்லா தோஷமும் நிவாரணம் ஆகிடும். நீங்கள் நம்ம குழந்தைங்களை பார்த்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்ம பையனோ நம்ம பொண்ணோ பார்த்தாவே தெரிஞ்சிடும். அவங்க பண்ணுற செயல்களை பார்த்தே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த அந்த செயல்களை வச்சு நம்ம அந்த எஸ்டிமேட் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்த்தா தன்னோட தாய் வந்து எப்படி இருந்தாங்கன்றது நம்மளுக்கு புரிஞ்சிடும். அந்த விதையை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்தாங்க, என்ன செயல்களை செஞ்சாங்க, what are the activities she has done, what sort of activities she has done, whether it is spiritual or whether it is materialன்றது நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நிறைய பேர் சொல்லி பக்தராகி கூட குழந்தைங்கள் இப்படி இருக்காங்களேன்னா காரணம் இதுதான். பக்தராக இருந்தால் கூட சில பேருக்கு பகவான் மேலே அபாரமான நம்பிக்கை இல்லை. அதனால தான் பகவான் சொல்லியிருக்காரு, யோகினாம் அப்பி சர்வேசா மத்கத அந்தராத்மனான்னு சொல்லியிருக்காரு. மத்கத அந்தராத்மனா, மத்தனா என்ன என்னையே நீங்கள் ஸ்மரணம் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாரு. யோகினாம் யார் மேலே தியானம்? என் மேலே தான் தியானம் இருக்கும். நீங்கள் அப்படி என் மேலே தியானம் இருக்கும்போது என்ன ஆகுது? மத்கத அந்தராத்மனா, நீ என்னாவது உனக்கு எப்பவும் வந்து நான் என்ன செய்கிறேன், உனக்கு சரண் அணிஞ்சிட்டேன், உனக்கு வந்து நான் கருணை கொடுத்துட்டே இருப்பேன். அவர் தான் உண்மையான யோகி. யாருன்னா உண்மையான சன்னியாசின்னா காட்டில் போய் உட்காரதோ எல்லாமே விட்டுட்டு நான் போய் புலங்களை வந்து கட்டுப்படுத்தணுன்றது வந்து உண்மையான சன்னியாசியே கிடையாது. உண்மையான சன்னியாசி வந்து மன்மனா மத்பக்தோ மாத்யாஜி மாம் நமஸ்கரோ 4 பாயிண்ட் ஃபார்முலா. எப்பவும் 24 hours ஆல்வேஸ் ரிமெம்பர் மீ, பிகம் மை டிவோட்டி, பே ஒபேசன்ஸ் டு மீ. 24 hours மன்மனாபாவ மத்ப 24 hours பகவானை பற்றியே நினச்சிட்டே இருக்கணும். அந்த ஸ்மரணம் தான் நம்மளுக்கு வந்து கடைசி இதில் வந்து நமக்கு காப்பாற்றும். தட் இஸ் தி அல்டிமேட் கைடன்ஸ் ஃபார் அஸ். அதான் நம்மளை வந்து காப்பாற்றும். அதான் வந்து லைஃப் சேவிங் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம இங்கிலீஷில். அதான் நம்ம உயிரே காப்பாற்றும். அது யார் ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி நம்பிக்கை இருக்கோ அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த பௌத்திக உலகத்தை அந்த கரையை தாண்டிடுவார், இந்த சமுத்திரத்தையே தாண்டிடுவார். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. சத்சங்கா, ஜீவதயா, சத்சங்கா, அதுக்கப்புறம் வைஷ்ணவ சேவா. வைஷ்ணவ சேவா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு வைஷ்ணவர் பிரச்சாரம் பண்ணுறாரு, ஒரு வைஷ்ணவர் வந்து பகவான் நாமத்தை கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்கள பார்த்தா மகாபிரபுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதனால் பிரச்சாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து நீங்கள் எதுவோ நம்மளுக்கு வந்து பணத்தை நம்ம வந்து செலவழிக்கிறோம். அதுக்கு பதில் அவங்க என்ன செய்கிறாங்க, மற்றவங்களுக்கு வந்து பகவான் பக்தியை கொடுக்க போகிறாங்க. ஆனால் பௌத்திகவர்கள் என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களை எப்படி நோண்டலாம், அவன் காலை எப்படி இழுத்து பிடிக்கலாம். ஒரு சின்ன ஜோக் இருக்குது. ஒரு மீன் பிடிக்கிறவன் என்ன பண்ணுறான், இது எண்டர்காயன்னு சொல்லுவான், கிராப் அண்டு தமிழில் என்ன சொல்கிறாங்க தெரியும், நண்டு கரெக்ட், நண்டு. இந்த நண்டு பிடிக்கிறவன் என்ன செய்கிறான், ஒரு கூடையில் நண்டெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறான். எல்லா நண்டும் உள்ளே போயிடுது. உள்ளே போய் ஒரு நண்டு என்ன செய்யுது, மெதுவாக அந்த கூடையை மேலே அப்படியே ஏறிட்டே இருக்குது. இன்னொரு நண்டு என்ன செய்யுது, உடனே காலை பிடிச்சி இழுத்துடுது. அவன் போய் எப்படியா தப்பிச்சிடலான்னு சொல்லி உடனே அந்த காலை பிடிச்சி இழுத்துரும். அதே மாதிரி தான் நம்ம பௌத்திக உலகத்தில் கூட எப்படின்னா, யார் ஒருத்தர் மேலே போகிறாங்களோ, யார் ஒருத்தர் நல்ல காரியங்கள் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து விடமாட்டாங்க, அவங்கள தடுப்பாங்க, அவங்கள எப்படியாவது காலை பிடிச்சி இழுத்துருவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஸ்ட்ராங் கன்விக்ஷன் நம்மக்கிட்ட இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங் கன்விக்ஷன். அந்த ஸ்ட்ராங் கன்விக்ஷனை வந்து பகவான் நம்மளை வந்து சோதனை பண்ணுவார். அந்த ஸ்ட்ராங் கன்விக்ஷனை வந்து எப்படி தாங்க போகிறான், ஏன்னா அப்படி தாங்கினா தான் அங்கே வர முடியும். ஏன்னா அங்கே அது வந்து பரம்தாமம். அது அந்த பரம்தாமத்தில் எந்த விதமான கல்மஷமே கிடையாது. அங்கே கல்மஷமத்துக்கு கல்மஷம் இல்லை, துவந்தம் இல்லை, காமம் இல்லை, குரோதம் இல்லை, எதுவுமே கிடையாது. அங்கே அந்த ஒரு இடத்துல நம்ம போகணும்னா எப்படி இருக்கணும், நம்ம பியூராக தான் போக முடியும், நம்ம தூய்மையானதான் போக முடியும், நம்ம இதே கம்ப்ளீட்டாக சம்பூர்ணமாக தூய்மை ஆகிடணும், அப்போ தான் நம்ம அங்கே போக முடியும். அதனால் எங்கள் பௌத்திகள் என்ன பண்ணுங்க, நண்டு அந்த காலை பிடிச்சி இழுத்துட்டே இருப்பாங்க, நண்டு மாதிரி.
அப்போ தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒன்றும் இல்லை பிரபு, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் பிரபு, எங்கள் வீட்டில் இவங்க அப்படி தான், அவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டா 100% நம்மளால் முடியாது. நம்மளும் அந்த மைண்ட் செட்லேயே இருந்துடும். இது அவ்வளோதான், முடியாது பிரபு, இதெல்லாம் தேராத கேஸ் சொல்லிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு எனக்கே நம்பிக்கை இல்லை, முதல்ல என்கிட்டயே கன்விக்ஷன் இல்லை, பண்ண முடியாதுன்ற கன்விக்ஷன் என்கிட்டே இல்லை. அப்போ எப்படி பகவான் வந்து முன்னாடி வருவார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற, சகாயம் பண்ணுறதுக்காக? வரமாட்டார். எனக்கு நம்ம வந்து கேட்கணும், ப்ரேயர் பண்ணணும். நம்ம எப்படியாவது பகவானே இந்த இதுலேருந்து என்னை வந்து ஹை ஸ்டாண்டர்ட்ஸை வந்து நான் மெயின்டைன் பண்ணணும், உங்களை தான் நான் ப்ளீஸ் பண்ணேன், எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு எது தடையாக வந்தாலும் நான் விட மாட்டேன். அப்படி ஒரு கன்விக்ஷன் நம்மள்கிட்ட இருந்தா, அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, வைராக்கியம், அந்த பிடிவாதம், அந்த மாதிரி பிடிவாதம் இருக்கணும். அந்த பக்தியில் வந்து பிடிவாதம் இருக்கணும். பக்தியில் பிடிவாதம் இருந்தால் முன்ன வர மாட்டோம். நம்ம பிடிவாதம் இருந்தால் தான் கிருஷ்ண கான்சியஸ்க்கு வர முடியும். கிருஷ்ண கான்சியஸ் வந்து டாப் மோஸ்ட், த டாப் லேடர், டாப் ரங் இன் த லேடர். இப்போ வந்து ஏணி இருக்குது, அந்த ஏணியில் வந்து லாஸ்ட்டு டாப் ரங் இதுக்கு சொல்கிற ரங்கு, அந்த இதுக்கு நம்ம போகணும்னா கிருஷ்ண பக்தி தான். வேறு எல்லாமே லிபரல் தான். நீங்கள் அதுவும் பண்ணுங்கள், இதுவும் பண்ணுங்கள், எது வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு கோயிலுக்கு வருது, பரிக்கிரம் பண்ணுறது, ஜஸ்ட் தரிசனம் பண்ணுறதுல நம்ம வந்து பக்தியை பண்ண முடியாது. உண்மையாக நம்ம வந்து பகவானை சந்திருப்தி பண்ணால், ப்ளீஸ் பண்ணணும்னா அவரை பற்றி நம்ம கேட்கணும். அவரை பற்றி நம்ம கேட்காமையே பகவான்கிட்ட போனால் ஒன்றுமே சும்மா ஹாய் ஹாய் ஹாய்ன்னு வர வேண்டியது, அவ்வளோதான். அவரை பற்றி நம்ம கேட்டால் தான் அவரை பற்றி நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்போ தான் பகவானுக்கு இது எப்படி வந்திருக்கு, அது எப்படி வந்திருக்கு, இது எல்லாமே நம்மளுக்கு புரிய வருது. அதனால தான் பக்தர்கள் சத்சாங்கித்தம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தொடர்ந்து சத்சாங்கித்தம், அப்புறம் தொடர்ந்து பிரச்சாரம். ஒரு ஆத்மாவும் நம்ம பார்க்கணும், எதுக்காக இவங்க வரல, ஏன் வரல. என்னோட சிக்ஷா குரு ஒருத்தர் இருந்தார், அவர் நீட்டாக அவர் அட்டெண்டன்ஸே வச்சுருந்தார். அட்டெண்டன்ஸ் வச்சு ஒரு தடவையும் கேட்பார், இவர் ஏன் வரல, அவரோட நம்பர், இவர் ஏன் வரல, என்ன காரணம், ஏன் போய் நீங்கள் பார்க்கல. ஒருத்தராக வந்து செக் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் எல்லாமே அவருக்கு இருக்குது, ஃபினான்ஷியலாக இஸ் ஸ்ட்ராங், எல்லா இடத்துலையும் எல்லா பாதுகாப்பு அவர்கிட்ட இருக்குது. பட் ஹி வாண்ட்ஸ் டு கிவ் கிருஷ்ணா டு எவ்ரி ஒன். அதனால தான் பிரபுபாதர் சக்ஸஸ் ஆகிட்டார். ஹி வாண்ட்ஸ் கிவ் எவ்ரி ஒன் டு கிருஷ்ண கான்சியஸ்னஸ். ஹி வாண்ட்ஸ் டு கிவ் கிருஷ்ண கான்சியஸ் டு எவ்ரி ஒன், ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அந்த பிரபுபாதர் கிட்ட அந்த ஜீவதயா இருக்கிறதுனால தான் சக்ஸஸ் ஆகிடுச்சு அவர்கிட்ட. ஸோ அதனால் அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஜீவன் மேலே நம்ம வந்து தயா காமிக்கலன்னா, இன்னொன்று நம்ம அந்த எப்போ அவங்க மேலே கருணை காமிச்சிட்டே இருப்போம், அப்போ என்ன ஆகுது, நம்மளுக்கு மேலேருந்து நம்மளுக்கு பகவான் வந்து கொண்டுகிட்டே இருப்பார், ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருப்பார். வா என்னடா இந்த ஆத்மா வந்து என் பற்றி இவ்வளோவா அவர் வந்து இது பண்ணுறாரு, இவ்வளோ ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிறாரு, இவ்வளோ எனர்ஜி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு, எல்லாமே விட்டு இவ்வளோ தியாகம் பண்ணிட்டு வந்து பகவானுக்காக வந்திருக்காங்களே இவங்க எல்லாருமே, இவங்களுக்கு இன்னும் நம்ம வந்து வில் கிவ் சம் சப்போர்ட், வில் கிவ் சம் ஸ்பெஷல் மெர்சி. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹரே கிருஷ்ணா. நம்ம ஜெபம் பண்ணலாம். ஏதாவது கருத்துக்கள் என்ன சொல்லலாம்? ಮಾತಾಜಿ ಇದೆ ನನ್ನಿ ಮಾತಾಜಿ ಸ್ವಲ್ಪ ಯಾರ್ದಾದ್ರು ದಿಗ್ಲಿರ್ಬೇಕು. ಅಪ್ಪ ದಿಗ್ಲಿಲ್ವಾ? ಇದೆಯಾ ಅಪ್ಪ? ಏನಿಲ್ಲ. ఇది బ్రహ్మ సమేత స్టార్ట్ చేసిందమ్మ మాతాజీ వాళ్ళ ఇంట్లో. మీకు చెప్తామంటే మీరు ఫోనే ఎత్తలేదంట, అందరూ ఫోన్ చేసి. బట్ నళిని మాతాజీ గిట్ట ఎవరైనా ఏమన్నా మాట్లాడాలంటే ఫస్టే అపాయింట్మెంట్ తీసుకోండి. బ్రహ్మ సమేత మీరు చాలా దినానికి అడుగుతూ ఉంటారు కదా, ఇప్పుడు స్టార్ట్ చేసినాం, దానికే మీకు చెప్పింది. సరే సరే పర్వాలేదు, కాదు చెప్తే మీకు ఇన్ఫర్మేషన్ అంతే. ఓకే ఓకే. అదే అదే అది అయ్యే వరకు కొద్ది కష్టం. ಜೈ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ. ಇಲ್ಲಿ ಬಾಯಿಲಿ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಒಂದು ಜಬ್ಬನ ತಗೊಂಬ ಮಾತಾಜಿ ಹತ್ರ. ಇರ್ಕಾ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಏನಕ್ಕೊಂದು ವೇಣು ವಾಯ್ ವಾಯ್
जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा. அப்புறம் நம்மளுக்கு வந்து நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுறதே இப்போ தான். சைத்தன்ய மகாபிரபு அப்பியரன்ஸ் தான் எங்களுக்கு எல்லாமே நியூ இயர் ஸ்டார்ட் ஆகும் எல்லாருக்குமே. அந்த நியூ இயர் அந்த கிடையாது, ஜனவரி 1 வருது, அது நியூ இயர் கிடையாது. ஆக்சுவலாக சைத்தன்ய மகாபிரபு எப்போ அப்பியர் ஆகிறாங்களோ தட் இஸ் நியூ இயர் ஃபார் அஸ். தட் இஸ் கால்ட் கௌராப்தி. 1486 அவங்க அப்பியர் ஆனது, எழுதி வச்சுக்கோங்க வேணா. 1486 மகாபிரபு அப்பியர் ஆன டே. அதை வச்சு தான் நம்ம நியூ இயர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுக்கு நியூ இயர் நம்ம சொல்கிறத என்ன சொல்கிறது, புது வருடம். புது வருடம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாரி கௌரவ. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ಹೇಳೋಣ. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே ராமா ஹரே